நாட்டு சாவலும் நல்லா வெந்திருக்கு. சுட சுட நாட்டு சாவல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்த நாட்டு சாவலை வச்சு நாட்டு சாவல் பிரியாணி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நாங்கள் இப்போ கோழி தோல் உரிக்காமல் தோலோடத்தை இந்த பிரியாணி பண்ண போகிறோம். சுடு தண்ணி போட்டு இப்படி சிறகெல்லாம் எடுத்துடுவோம். ஆரம்பணுக்கு டக் டக்குன்னு இப்படி எடுத்துட்டோம்னா லேசாக வந்துடும். நாட்டுக்கோழி, நாட்டு சாவல் இதெல்லாம் இப்படி தோலோட இப்படி சுடு தண்ணி போட்டு எடுத்து பிரியாணி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கணக்கான சூடை வச்சு இப்படி போட்டோம்னா டக் டக்குன்னு இப்படி வந்துடும். சாவலுக்கு வந்து சுடு தண்ணி போட்டு சிறகெல்லாம் ஓரமாக்கிட்டோம். இப்போ இதை நல்லா கழுவி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துடுவோம். சும்மா நாட்டு சாவல் பார்க்கவே பசந்தாக இருக்கு. நாட்டு சாவலை நல்லா கழுவியாச்சு, துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கிறோம். நாட்டு சாவல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கு, ஆனால் சதையெல்லாம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு இந்த மாதிரி பீசஸாக வெட்டிக்கிறோம். நாட்டு சாவலை துண்டு துண்டாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் வெட்டி எடுத்துருவோம். பிரியாணி தேவையான தக்காளிக்காக வெட்டி எடுத்துக்கிறோம். நாட்டு சாவல் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னென்னு கொஞ்சம் அப்படி பார்ப்போம். நாட்டு சாவல், சீரக சம்பா அரிசி, அதோட தயிர் கொஞ்சம், ஆயில், வெங்காயம், தக்காளிக்காய், தேவையான ஸ்பைசஸ், இஞ்சி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நாட்டு சாவல் பிரியாணி பண்ண சட்டியை வச்சுக்கிறோம். சட்டி ஹீட் ஆகிடுச்சு, முதல்ல ஆயில் ஊற்றிக்கிறோம். இதை போட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயமும் கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். வெங்காயம் கணக்காக வதங்கிடுச்சு. இப்போ நாங்கள் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இன்றைக்கி நாங்கள் நாட்டு சாவல் பிரியாணிக்கு வந்து சீரக சம்பாத்தை யூஸ் பண்ண போகிறோம். அதை நாங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். நாட்டு சாவல் பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி சீரக சம்பா யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கின போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக வந்து பச்சை கொச்சிக்காயும் தக்காளிக்காயும் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளிக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் கொச்சிக்கத்தூளை சேர்த்துருவோம். இந்த டைமில் நாங்கள் கொச்சிக்கத்தூள் போட்டால் நல்லா கலருண்டு வருது பார்த்தீங்களா, தக்காளிக்காயோட சேர்த்து. இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு போதில் இப்போ நாங்கள் தயிரையும் சேர்த்துக்கிறோம்.
புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி வச்ச நாட்டு சாவலையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா பிடிப்பட்டு வேறு லெவலில் டேஸ்ட் ஒன்று தரும். நாட்டு சாவல் இப்படி தோலோடு போட்டாக்கா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதை பாருங்கள், இப்படி போட்டு இப்படி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நாட்டு சாவலில் நல்லா மசாலா பிடிப்பட்டதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். சாவலுக்கு வந்து நல்லா மசாலா போடுறதுக்கு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் இதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். நல்லா வாசனைக்கு இப்போ திறந்து பார்த்துருவோம். டடா செம்மையாக பொங்குது. நாட்டு சாவலும் நல்லா வெந்திருக்கு. அரிசியை போட்டுக்கிறோம். சீரா சாம்பா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிச்சம் போட்டு கிளறக்கூடாது. இப்போ நாங்கள் அரிசி வேகிறதுக்கு வேக வச்சுருவோம். அரிசி கணக்காக வந்து தண்ணியும் லெவல் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வாழை இலையை மூடி ஸ்லோ பண்ணால் தம்முக்கு வச்சுருவோம். ஓகே, தம் போட்டு இப்போ நாங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் திறந்து பார்த்துருவோம். வாசனை செம்மையாக தூக்குது. சுட சுட பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வச்சு சூப்பராக வெந்துருச்சு. இந்த பாருங்க, சுட சுட நாட்டு சாவல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலரை பாருங்க, வேற லெவலில் பாருங்க. நாட்டு சாவல் பிரியாணி சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஆவி பறக்க பறக்க சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராகவே இருக்கும். நாங்கள் ஒனியன் ரைட்டாவோட டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக வந்தது. சாவலோட தொடுத்துண்டு சாவலை நாங்கள் வந்து தோலோடு போட்டு ஆக்கணும் இல்லையா, அதில் வேறு விதமாக ஒரு ஃப்ளேவர் ஒன்று வருது. அளவுக்கு மிச்ச ஆயில் இல்லை, நான் ஊற்றின ஆயில் மற்றது அந்த தோலோடு சேர்ந்து வந்த ஆயில் எல்லாம் சேர்த்து பிரியாணிக்கு சூப்பராகவே வந்திருக்கு. வேறு லெவல்லைக்கு பசி டபுளாக தூக்குது. பசிக்கேற்ற ருசி. தோலோட தொடுத்துண்டு வந்து பட்டபடி ஆகும். சிக்கன் வந்து தோலோரமாக்கிட்டு செய்கிறத விட இப்படி தான் டேஸ்ட் கூட. சாவலை கோந்து அறுத்து உரிச்சு பிரியாணி போட்டு தின்றதுக்கு தானே தண்ணி சுகம். அதுவும் இப்படி அவுட்டோரில் வேறு லெவல். கஷ்டப்படுறது நஷ்டமே இல்லை. செம்மையாக ஒரு சாவல் செட் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. நான் கடிக்கிற போத்தில் விளங்குதாக்கும் நல்லாவே வெந்திருக்கு. ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக பிடிப்பாட்டிக்கு சுப்பிரியாகி. நானும் எவ்வளோ பிரியாணி திண்டிக்கிறேன், ஆனால் இது மாதிரி நாட்டு சாவலில் சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணி திண்டு பார்க்குற தனி சுகம் வேறு லெவல்லைக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைத்துருங்க. மீண்டும் இது போல புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரியாஸ் அஹமத். பாய்.